ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு இட்லி தட்டில் பாதி சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1/2 கப் ராகி மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் நல்ல கெட்டியான நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நம்மளால் சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த தண்ணியை சூடாக இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க, எந்த கட்டிகளும் இல்லாமல். மாவு நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்சிருந்த பொருள் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அந்த கிழங்குல ரொம்ப ஈஸியாக இறங்கணும். அப்படி இறங்கிச்சின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி நம்ம வேக வச்சுருந்த பேரிச்சம்பழம், பீட்ரூட் எல்லாத்தையும் அந்த பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்மளுடைய விரலால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. ஏன்னா அரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா கரெக்டான பதம். பார்த்திங்களா? இப்போ நம்மளுடைய மாவும் ரெடி ஆகிடுச்சி, ரொம்ப சாஃப்டாக. இப்போ நம்ம இதை கொழுக்கட்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து அமுக்கி உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மூடி எடுத்து எல்லா பக்கமும் நம்ம விரலால் அமுக்கி விட்டிங்கன்னா நம்மளுடைய கொழுக்கட்டைங்க ரெடி ஆகிடும். எனக்கு 1/2 கப் மாவில் இவ்வளோ கொழுக்கட்டைங்க கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். தண்ணியை ஊற்றி மறுபடியும் சூடு பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் தண்ணியை. பார்த்திங்களா? இந்த மாதிரி. இப்போ நல்லா தண்ணி சூடாக இருக்குது. நம்மளோட கொழுக்கட்டைங்களை உள்ளே வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த கொழுக்கட்டையை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, நல்ல நல்ல வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்